ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. பள்ளி கல்வித்துறை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆதிதிராவிடர் நலத்துறை ரெண்டு பற்றியுமே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் பார்ப்போம். அதே போல் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, கவுன்சிலிங் வந்து சென்னையில் நடக்குமா அல்லது இண்டிவிஜுவலாக டிஸ்ட்ரிக்டில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி கல்வி மேல்நிலை கல்வி பணி அரசு மேல்நிலை பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் நிலை 1 காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான தெரிவு செய்யப்பட்ட பணி நாடர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல், எமிஸ் இணையதளம் மூலம் கலந்தாய்வு நடைபெற உள்ளமை, சான்றிதழ் சரிபார்த்தல் மற்றும் ஆன்லைன் கலந்தாய்வு நடத்துதல், ஆயத்த பணிகள் மேற்கொள்ள அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தயார் நிலையில் இருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் நமக்கு வந்து கவுன்சிலிங் பற்றின தகவல் வரலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். நமக்கு 2023, 24, 25 ஸோ இந்த கல்வியாண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மூலயமா எக்ஸாம்ஸ் வந்து நடந்து அதுக்கான ரிசல்ட் வந்து 22/1/2026 ஸோ ரிலீஸ் பண்ணாங்க. நமக்கு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இணையதளம், அதாவது எம்இஎஸ் மூலயமா தான் நடக்கும். சரிங்களா? அது எங்கே அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நம்மளுடைய நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இண்டிவிஜுவல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ மாவட்ட வாரியாக நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து மெயில் வந்து பண்ணிவிடுவாங்க. தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பணியாளருக்கும் நேரடி நியமன கலந்தாய்வில் கலந்து கொள்ள கல்வியகத்தில் கலந்தாய்வு தெரிவிக்கப்பட்டவுடன் பணி நாடர்களுக்கு உடன் தகவல் அளித்து தேவையான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ நமக்கு என்னைக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வி அந்த டைரக்டரேட்லேருந்து ஆர்டர்ஸ் போகும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். இப்போ 2 நாள் கழிச்சு ஒரு 5ஆம் தேதி கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு கூட நமக்கு வந்து தகவல் வரலாம். அல்லது 6 நடக்குது, ஒரு 2 நாள் பிஃபோராகவே நமக்கு சொல்லுவாங்க. ஒரு சில டைம் நாளைக்கு நடக்குதுன்னா அதுக்கு முந்தின நாள் காலையில் மதியம் அந்த மாதிரி கூட தகவல் வந்திருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட முதன்மை கல்லூரிகளுக்கு எம்இஸ் அவங்களுக்குன்னு தனியாக இருக்குது. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாமே போட்டு எல்லா பாடத்துக்கும் சரிங்களா இணையதளம் மூலம் எம்இஸ் மூலமாக கலந்தாய்வு நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக சென்னைக்கு வந்து போகிறதுல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லே சரிங்களா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓ ஆஃபீஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடக்கும். பாட வாரியான பணிநாடுகள் எண்ணிக்கை ஏற்றவாறு கணினி மற்றும் இணையதள வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து அந்த எம்இஸ் அதாவது கவுன்சிலிங் அட்டன் பண்ண டீச்சர்ஸ் வந்து போடுங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கலந்தாய்வு நடக்குது, அதே மாதிரி எந்த நேரம் அப்படிங்கிறத தெளிவாக அந்தந்த கேண்டிடேட்டுக்கு வந்து தெரிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இனிமேல் சிஓ ஆஃபீஸ்லேருந்து என்ன வரும் அப்படின்னா கால் வரும், உங்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் வந்து இருக்குது, இந்த இடத்துல நடக்கு, எல்லா இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்னென்ன நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு நடைபெறும் நாளன்று தெரிவு செய்யப்பட்ட பணிநாடுகளால் கல்வி தகுதி சான்று எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th 12th டிகிரி, பிஎட், மாஸ்டர் டிகிரி, ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அவர்கள் நம்ம கவுன்சிலிங் போகிறோம் அப்படின்னா நமக்கான தேர்வு செஞ்ச பிளேஸை வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து அப்பயே கொடுக்கறதில்ல, ஃபங்க்ஷனை வச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்காரணம் கொண்டும் பணி நியமன ஆணை பணிநாடுகளுக்கு கலந்தாய்வு அன்று வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமன ஆணை பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற உள்ள விழாவில் தமிழக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் சொல்லியிருந்தோம், 13ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் அதாவது அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ 13ஆம் தேதி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10ஆம் தேதி அல்லது 8, 9 இந்த மாதிரியான நாட்களில் நடக்கும். அதனால் இன்னும் 2-3 நாளில் நமக்கு வந்து தகவல் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் 5 நகல் எடுத்து ஃபோல்டரில் வச்சு தனியாக அடுக்கி பள்ளிக்கல்வி இயக்குனர் மேல்நிலை கல்வி அறையில் ஒப்படைக்கும் வகையில் தனிநபர் மூலம் அனுப்புமாறு முதன்மை கல்வி அலுவலருக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 13ஆம் தேதி நடக்குது, அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் எல்லாமே நடந்துடும். கலந்தாய்வு நடைபெற சான்று அனைத்து ஆயத்த பணிகளும் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ அப்போ நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் சரிங்களா. நீங்கள் வந்து சென்னைக்கு போகிறதில்ல, நீங்கள் இப்போ கள்ளக்குறிச்சினா கள்ளக்குறிச்சி மட்டும் போனால் போதும். அதே போல் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஓவராலாக தான் ஃபஸ்ட்டு இருந்து தான் வரும். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் கூட நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அதிகமாக இருக்கிறப்ப 2 நாள் கூட நடக்கும். இதுக்கு முன்னாடிலாம் விடிய நடத்துவாங்க. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி, நைட்டு 10 மணிக்கு செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி சப்ஜெக்ட்
ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் லேட் ஆகும் சரிங்களா. அதனால் இப்போ வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. காலையில் 10 மணினா ஈவினிங் வந்து ஒரு 8 மணி அல்லது 9 மணி அது வரைக்கும் தான் கவுன்சிலிங், அல்லது 6 மணி வரைக்கும் தான் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் இப்படி 2 நாள்லாமே நடக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆக தான் நடக்கும். ஆர்டர்ஸ் எல்லாமே உடனுக்குடன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, யாரெல்லாம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களுமே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து கால் இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு கீழ்குறிப்பிட்ட சான்றிதழ்கள் அசல் மற்றும் சான்றொப்பமிட்ட நகலுடன் 2 சரிங்களா அட்டஸ்டட் காப்பி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6/2/2026 அன்று காலை 10 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் எழுகம் இணைப்பு கட்டிடத்தில் வந்து ஆதிதிராவிடர் நல ஆணையத்திற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கிறதுக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சிவிக்கு வந்து மறுபடியும் நமக்கு எப்படி டிஆர்பியில் வந்து கூப்பிட்டு நடத்துனாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒன்ஸ் அகேன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் வந்து 7, 8 இந்த மாதிரியான டேட்டில் வந்து நமக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 10th சர்டிஃபிகேட்டு, அதே போல் 12th நம்ம அங்கே என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரிஜினல்ஸ் எடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து அட்டஸ்டடும் வாங்கிக்கிங்க. இப்போ ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் அட்டஸ்டெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நியூவாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி ஜாதி சான்றிதழ் ஒரிஜினலு, மாவட்ட வேலைவாய்ப்பு அட்டை வந்து கேட்டிருக்காங்க. தற்போது வசிக்கும் இருப்பிட முகவரிக்கான ஆவணம் இது வந்து அசல் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோட்டோ காப்பி 2 வந்து கேட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலம் ஒதுக்கீடு பெற்ற ஆணை அசல் வந்து கேட்டிருக்காங்க. அதே போல் இவ்வலுவலக அழைப்பாணை கடிதம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. மேற்குறிப்பிட்ட சான்றுகள் சான்றொப்பமிட்ட 2 நகல்கள் வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்படி பார்த்தீங்கன்னா பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த வேலைவாய்ப்பு அட்டை நமக்கு வந்து டிஆர்பியில் கேட்கல. ஸோ இங்கே வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே அங்கே வந்து கேட்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு நம்ம டிஆர்பிக்கு போகும்போது கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஜிஹெச்சில் போயிட்டு வாங்கிக்கலாம். அது உடனே கொடுத்துருவாங்க சரிங்களா. அது வந்து பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கவுன்சிலிங்கான டேட் வந்து ஃபிக்ஸ்டாக சொன்னாங்கன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். மேபி குயிக்காக ஒரு 7, 8 கூட நமக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.